ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாரதியார் பற்றின முழு தகவல்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதியார் இவர் பிறந்தது 1882 1921, அதாவது 18th செஞ்சுரியில் பிறந்து 19th செஞ்சுரியில் இறந்திருப்பார். இவரை என்ன அழைக்கிறாங்கன்னா 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்னு அழைக்கிறாங்க. யாரை? பாரதியாரை. இவருடைய இயற்பெயர் நம்மளுக்கு ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்தே படித்தது தான், சுப்பிரமணியம். பெற்றோர் சின்னசாமி, லட்சுமி. ஊர் எட்டயபுரம், எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. பாரதி அப்படிங்கிறது ஒரு பால்பகா பெயர் சொல். இந்த அளவுக்கு நான் குரூப் 4க்கு டீட்டெயில்டாக பார்த்துக்கணுமா, இந்த பேர் முதற்கொண்டு பால்பகா பெயர் சொல்லான்னு பார்த்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. பட் நீங்கள் குரூப் 2 இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, என்றைக்குமே கொஞ்சம் அப்டேட்டடாக இருங்க. எல்லாத்த விட ஒரு ஸ்டெப் அப்டேட்டடாக இருந்தீங்கன்னா தான் அது ரொம்ப எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம கிளியர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாரதி அப்படிங்கிறது ஒரு பால்பகா பெயர் சொல். எட்டயபுர சரி, அப்படி இந்த பாரதி அப்படிங்கிறது பால்பகா பெயர் சொல்னு சொல்லிட்டீங்க. இவருக்கு யார் இந்த பாரதி அப்படிங்கிற பேர் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா எட்டயபுர சமஸ்தான மன்னர். ஆக்சுவலாக புலவர்கள் கிடையாது, மன்னர்கள் இந்த பாரதி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காங்க. ஸோ இவருக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்னு பார்த்தோன்னா ஒரு 14 லாங்குவேஜஸ் தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம இந்த ஜென்ரேஷனில் ஒரு 2-3 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கிறதே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்குது. பட் அவர் அந்த ஜென்ரேஷன்லேயே ஒரு 14 லாங்குவேஜஸ் தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் ஒரு பாடல் கூட பாடியிருப்பார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அப்போ யாமறிந்த மொழிகளிலேன்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு இவருக்கு நிறையா லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான் பாரதியார்னு. அப்போ அவருக்கு எத்தனை மொழி தெரியுமா? ஒரு 14 லாங்குவேஜ் தெரியுமா. ஸோ இந்த பாரதி அப்படின்ற பட்டம் யார் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்? எட்டயபுர சமஸ்தான மன்னர்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னோம். அப்படி ஏன் அந்த பாரதிங்கிற பட்டம் கொடுத்தாங்க? அந்த பாரதி அப்படிங்கிற பட்டத்துக்கு என்னதான் மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அறிவில் சிறந்த இல்லத்தவர்களுக்கு வழங்கப்படும் பட்டம். என்னது? அறிவில் சிறந்த இல்லத்தவர்களுக்கு வழங்கப்படும் பட்டம் தான் பாரதியம். அப்போ இவர் ஒரு இல்லத்து பர்சன் தானே, இவர் ஒரு மேரேஜான பர்சன். ஸோ அவங்களுக்கு கொடுக்குற பட்டம் பாரதி. அது யாருக்கு? அறிவில் சிறந்த இல்லத்தவர்களுக்கு வழங்கப்படும் பட்டம் தான் பாரதி. அது ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படுற பட்டம் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது சரஸ்வதி. ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு வழங்கப்படும் பட்டம் சரஸ்வதி. இப்போ இதுலேயே நம்ம 3 பாயிண்ட் பார்த்துட்டோமா? முக்கியமான பாயிண்ட்ஸு. பாரதியார் அப்படிங்கிற ஒரு பிறப்பு, இது முக்கியம். பேர், அம்மா அப்பா பேர், பிறந்த ஊரில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ பாரதி அப்படிங்கிற பட்டத்தை எட்டயபுர சமஸ்தான புலவர்கள் மன்னர்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டத்தோட மீனிங் அறிவில் சிறந்த இல்லத்தவர்களுக்கு வழங்கப்படும் பட்டம். இவருக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியும்? 14+ லாங்குவேஜ். இது 3 ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, பாரதிக்கு மகாகவி, தேசிய கவி என்னும் பட்டம் வழங்கியவர் வா ராமசாமி ஐயங்கார். இது ஓல்டு கொஷின். ஆக்சுவலாக இந்த பாரதிக்கு மகாகவி, தேசிய கவின்னு பட்டம் வழங்கினது வா ராமசாமி ஐயங்கார் அப்படிங்கிறது. ஸோ இவருக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பட்டங்கள் கிடச்சிருக்கு. சரிங்களா, அந்த பாரதின்ற பட்டம் எட்டயபுரம் மன்னர். அதே மகாகவி, தேசிய கவி அப்படிங்கிற பட்டம் வா ராமசாமி ஐயங்கார். ஸோ இது ஓல்டு கொஷின்ங்கிறனால நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். உங்களால் எதுவும் பார்க்க முடியல அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல இந்த ஓல்டு கொஷின்ஸையாவது பார்த்துட்டு போங்க. தாராளமாக அதில் நம்மளுக்கு 1-2 கொஷினாவது வந்துடாதா என்ன? ஸோ அதை பாருங்கள். ஸோ பாரதியாரோட பாடலை ஃபஸ்ட்டு வெளியிட்டது யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயர். என்னது? பாரதிக்கு மகாகவி, தேசிய கவின்னு பட்டம் கொடுத்தது ராமசாமி ஐயங்கார். இவரோட பாடலை முத வெளியிட்டது கிருஷ்ணசுவாமி ஐயர். அடுத்து இவரோட பாடலை மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்த்தது பர்லிசு நெல்லையப்பர். பாரதியாரோட பாடலை ஃபஸ்ட்டு வெளியிட்டது கிருஷ்ணசாமி ஐயர்னு பார்த்தோம். அதே அவருடைய பாடலை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது யார்? பர்லிசு நெல்லையப்பர். இவர் பாரதியாரை அவதார புருஷன்னு அழைக்கிறார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதெல்லாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. இவர் பாரதியாரை அவதார புருஷன்னு அழைக்கிறார். யார்? பர்லிசு நெல்லையப்பர். ஸோ பாரதியார் இவர் என்னன்னு அழைக்கிறாரு? தம்பின்னு சொல்லி அழைக்கிறாரு. பாரதியாரால் தம்பி என்று அழைக்கப்பட்டவர் யார்? அப்படி கூட கொஷின் கேட்கலாம். யார்? பர்லிசு நெல்லையப்பர். பாரதியாரை அவதார புருஷன் என்று அழைத்தவர் யார்? பர்லிசு நெல்லையப்பர். ஓகே, அடுத்து அப்படியே கீழே வந்தோன்னா அவரோட இதழ் பணிகள். ஓகேங்களா, இவர் உதவி ஆசிரியராக சுதேசமித்ரன் அப்படிங்கிற பத்திரிக்கையில் 1904 சேர்றாரு.
ஆசிரியராக அவர் பணிபுரிந்த தமிழ் பத்திரிகை பார்த்தோம்னா இந்தியா, விஜயா, சூரியோதயம், தர்மம். ஆசிரியராக இவர் பணிபுரிஞ்ச ஆங்கில பத்திரிகைகள் கர்மயோகி, பாலபாரதம், யங் இந்தியா. இவர் தொடங்கிய ஃபஸ்ட்டு இதழ் வந்து சக்கரவர்த்தினி. இதெல்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாரதியார் தொடங்கிய முதல் இதழ் என்னது? சக்கரவர்த்தினி. அவர் உதவி ஆசிரியராக பணிபுரிந்த இதழ் என்னது? சுதேசமித்ரன். இவர் சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழில் பெண்களுக்கான குரல் வெண்பா ஒன்று வந்து எழுதியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் தொடங்கிய இதழ் என்னது? சக்கரவர்த்தினி. ஸோ அந்த இதழில் அவர் பெண்களுக்கான குரல் வெண்பா வந்து எழுதியிருப்பார். அது என்ன அப்படின்னா, நான் இதில் கொடுத்துருக்க மாட்டேன், பட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மைத்தான் ஓன்மையுற ஓங்கும் உலகு. பெண்மை அறிவுயிர பீடோங்கும் பெண்மைத்தான் ஓன்மையுற ஓங்கும் உலகு. இந்த வரிகள் தான். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, புகழ்பெற்று விளங்கும் பாரதியாரோட படத்தை வரைஞ்சவங்க. ஸோ நம்ம இப்போல்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா பாரதியாரோட ட்ராயிங். அதை வந்து ஃபஸ்ட் நம்மளுக்கு யார் வரைஞ்சி கொடுத்ததுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்யா என்கிற பாஷ்யம். ஸோ பாரதியார் வந்து புதுச்சேரியில் வந்து தன்னோட பூநூலை வந்து கனகலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்து அணிவிப்பார். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவர் எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்து தெரிய வரும். சந்திரிகையின் கதை பாரதியின் இறுதிக்கால நூல். ஸோ இவர் இறக்குற தருவாயில் எழுதப்பட்ட ஒரு நூல் அப்படின்னா இந்த சந்திரிகையின் கதை வந்து சொல்லலாம். இந்த சந்திரிகையின் கதை அப்படிங்கிறது தான் வந்து பாரதியாரோட இறுதிக்கால நூல். 1920 1921 வந்து அவர் இறந்துருப்பார். ஸோ அவர் இறுதிக்கால நூல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சந்திரிகையின் கதை. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, பாரதியாரோட கடிதம் அப்படிங்கிற நூலை பதிப்பிச்சது யார்? பத்மநாதன். ஸோ அவருக்கு யார் என்னென்ன பட்டம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அவரோட நூலை யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்காங்க, அப்புறம் அவரோட கடிதங்களை யார் வெளியிட்ருக்காங்க, இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இந்தியா மற்றும் விஜயா கருத்து படங்கள் வெளியிட்ட பாரதியாரோட இதழ்கள். அதாவது பாரதியார் வந்து கருத்து படம் வந்து எழுதியிருப்பார் இதழ்களில். அது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த லண்டன் இந்த மாதிரி நாட்டில் தான் வந்து இந்த கருத்து படங்கள்லாம் நியூஸ் பேப்பரில் வந்துட்டுருக்கோம். பட் தமிழ்நாட்டில், இந்தியாவில் வந்து அது புழக்கத்தில் இல்லாமல் இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து நம்ம பாரதியாராக இருப்பார். அது எதுலனா இந்த இந்தியா, விஜயா அப்படிங்கிற அவரோட இதழ்களில் வந்து கொண்டு வந்திருப்பார். அதில் இந்த இந்தியா அப்படிங்கிற இதழ் வந்து சிவப்பு வண்ணத்தில் வந்திருக்கும். இந்த சிவப்பு வண்ணம் வந்து புரட்சி, விடுதலை வந்து குறிக்கும். பாரதியார் பத்திரிகைகளில் தலைப்படுதலை மகுடமிடல் என முதலாக எடுத்துரைத்தாள். ஸோ இப்போல்லாம் நம்ம வந்து பத்திரிக்கை எடுத்துக்கிட்டோம், நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட்லைன் வருது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு முதல்ல தலைப்பிடுதல்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு பேர் மகுடமிடல் அப்படி சொல்லி வச்சுருக்காரு. நெக்ஸ்ட்டு, ராஜாஜி பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர். ஆக்சுவலாக இது ஒன்றும் இல்லைங்க, காந்திஜி வந்து ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார். வந்தப்போ ராஜாஜி வீட்டில் வந்து தங்கியிருப்பார். அப்போ 2 பேரும் என்ன பண்ணிக்குவாங்க, ஒரு டிஸ்கஷனில் போயிடுவாங்க பாரதியாரை பற்றி. இப்போ ராஜாஜி என்ன சொல்லுவார், பாரதியார் வந்து தமிழ்நாட்டோட சொத்து அப்படின்னு சொல்லுவார். காந்தி என்ன திரும்ப சொல்லுவார், இல்லை பாரதியார் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே சொத்து அப்படின்னு சொல்லி காந்திஜி வந்து சொல்லுவார். இது வந்து புக்கில் இது ஓகேங்களா. தமிழில் கவிதை வடிவில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் பாரதி. ஸோ சுயசரிதை எழுதுறது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு நார்மலாக ஒரு கட்டுரை மாதிரி நார்மலாக தான் எழுதுவோம். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, கவிதை வடிவில் சுயசரிதை எழுதியிருக்கான். சுயசரிதையை கூட ஒரு கவிதை வடிவில் எழுதியிருக்காரு பார்த்துக்கோங்க. யாரும் நம்ம பாரதியார். ஸோ தமிழ் வசன கவிதையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பார். இந்த வசன கவிதை தான் வந்து பின்னால் புது கவிதைன்னு அழைக்கப்படும். இந்த வசன கவிதை இருக்குது இல்லைங்களா, இது வந்து பின்னால் புது கவிதைன்னு சொல்லி அழைக்கப்படும். ஆக்சுவலாக இந்த வசன கவிதை அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்ததே வந்து பாரதியார் தான் தமிழில். இந்த வசன கவிதை நாளடைவில் புது கவிதைன்னு சொல்லி பெயர் கொள்ளப்பட்டது. அப்படி நம்மளுக்கு தமிழில் கிடைச்ச முதல் வசன கவிதை என்னன்னா வந்து காற்று. அதை வந்து எழுதுனதும் நம்ம பாரதியார் அவர்கள் தான். அப்படி அந்த வசன கவிதைன்னா என்னன்னு தானே கேட்குறீங்க, அது ஒன்றும் இல்லைங்க, உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுற கவிதை வடிவம் தான் என்னது, வசன கவிதை. அதாவது வசன கவிதைன்னா என்ன அப்படின்னா, உரைநடை ப்ளஸ் கவிதை இது ரெண்டையும் இணைச்சி சொல்கிறது. உரைநடை மட்டும்தான் சொல்லணுன்னு கிடையாது, கவிதை மட்டும்தான் சொல்லணுன்னு கிடையாது, இது ரெண்டையும் இணைச்சி. அப்போ இணைக்கும் போது என்ன ஆயிரும், யாப்பு கட்டுலாம் அப்படியே உடஞ்சிரும்.
அந்த உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படுற கவிதை வடிவம் தான் என்னது வசன கவிதை. அப்படி இந்த வசன கவிதையை தமிழுக்கு கொண்டு வந்தது பாரதியார்னு சொல்லிட்டீங்க. சரி, அப்படி இந்த வசன கவிதையை ஃபஸ்ட்டு உலகுக்கு அறிமுகப்படுத்துனது யாருன்னு தானே கேட்குறீங்க. அது யார் அப்படின்னா வால்ட் விட்மன். சரிங்களா? இந்த நான் தான் சொன்னல வசன கவிதை பின்னால் புது கவிதைன்னு அழைக்கப்பட்டது. இந்த வசன கவிதையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துனது வால்ட் விட்மன். உலக வசன கவிதையின் முன்னோடி வால்ட் விட்மன். அதே தமிழ் வசன கவிதையின் முன்னோடி பாரதியார். இப்போ பாரதியாரோட நாடக நூல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜெகசித்திரம். ஸோ அவருடைய புனைப்பெயர்கள் காளிதாசன், சாவித்ரி, வேதாந்தி, நித்யதீரர், சக்திதாசன், உத்தம தேசாபிமானி. காளிதாசன், சாவித்ரி, வேதாந்தி, நித்யதீரர், சக்திதாசன், உத்தம தேசாபிமானி. இவருடைய படைப்புகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. ஓல்டு கொஷின். பாரதியாரின் வசன கவிதைகளை வால்ட் விட்மன், கலில் ஜிப்ரான் ஆகியோரோட கவிதையோடு ஒப்பிடத்தக்கது. ஸோ வசன கவிதை யார் தமிழில் கொண்டு வந்தாங்க? பாரதியார். உலகத்துக்கே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? வால்ட் விட்மன். அப்போ இவரோட கவிதை யார் கூட தான் கம்பேர் பண்ணி ஆகணும்? இந்த வால்ட் விட்மன், அதே மாதிரி கலில் ஜிப்ரான், இவங்களோட கம்பேர் பண்ணக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. பாரதியாரோட வசன கவிதை வால்ட் விட்மன், கலில் ஜிப்ரான் ஆகியோரின் வசன கவிதையோடு ஒப்பிடத்தக்கது. இதுவும் ஒன்று ஓல்டு கொஷின். அடுத்து உரைநடைகள் பார்த்தோம் அப்படின்னா ஞானரதம், தராசு, சந்திரிகையின் கதை. அப்போ தமிழோட ஃபஸ்ட்டு உரைநடையே இந்த ஞானரதம் தான். அதே தமிழோட ஃபஸ்ட்டு வசன கவிதையும் பார்த்தோம், என்னது? காற்று. அதை எழுதுந்து யார்? நம்ம பாரதியார் அவர்கள் தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு உரைநடை காவியம் என்னது? ஞானரதம். அதை எழுதுந்து யார்? நம்ம பாரதியார். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சிறுகதை பூலோகரம்பை. பாரதியாரோட கூற்றுகள் பாருங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு ஓல்டு கொஷினில் வந்தது தான். நாடும் மொழியும் நமதிரு கண்கள். என்ன சொல்லியிருக்காரு? நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொல்லியிருக்காரு. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான், யவுனம் காத்தல் செய் அப்படின்னு சொல்லி புதிய ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்காரு. யாம் அறிந்த புலவர்களிலே இளங்கோவை போல். இது சொன்னது யார்? பாரதியார். ஓரொருக்கொரு நாட்டுரியன் தான் ஓட்டை சான் நினைப்புடையன் அல்லர். ஸோ பாரதியாரோட சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னா பைந்தமிழ் தேர்பாகன், செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன், காடு கமலும் கற்பூர சொற்கோ, பகையை கவிழ்க்கும் கவிமுரசு, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மகாகவி, விடுதலை கவி. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஓல்டு கொஷின். முண்டாசு கவிஞர். நாமார்க்கும் குடியெல்லும் என்னும் பாடலை அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடியவர் யார்? பாரதியார். எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியாரை தான் சேரும். எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை பாரதியை சாரும். ஸோ இவரை யார் யாரெல்லாம் எப்படிலாம் புகழ்ந்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இது 3 பாயிண்ட்ஸும் பார்த்துக்கோங்க, கேட்க சான்சஸ் இருக்குது. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. தமிழ் தொண்டன் பாரதியை செத்ததுண்டோ? பாரதிதாசன் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, அவர் செத்ததை ஏற்றுக்க முடியாமல் எவ்வளோ ஒரு பற்றா அவர் மேலே இருந்திருந்தா அவர் இறக்கலை அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக அவர் இறந்த என்ன, அவர் எழுதின தமிழ், அவர் செஞ்ச தொண்டு இதெல்லாம் என்றைக்குமே சாகாது, அவரோட ஞாபகமாக இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி எவ்வளோ அழகான ஒரு மொழியில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவறதில்லை. அப்போ தமிழ் தொண்டன் பாரதியை செத்ததுண்டோ? அழகாக கேட்டிருக்காரு பாரதிதாசன். அதே மாதிரி தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் அழகான வரிகள் சொல்லியிருக்காரு. தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். அடுத்து நாமக்கல் கவிஞர். பாரதியாரை நினைத்தால் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். என்ன சொல்கிறாரு? பாரதியாரை நினச்சா சுதந்திரத்தோட ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும். ஸோ அது நாமக்கல் கவிஞர் சொன்னது. ராஜாஜி என்ன சொல்கிறாருன்னா, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைச்சிருக்குன்னு சொல்கிறாரு. ஏன் இங்கே திலகரை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, பாரதியாரோட அரசியல் குரு திலகர் தான். அதே ஞான குரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிவேதிதா அம்மையாரை சொல்லுவாங்க. பாரதியாரோட அரசியல் குரு யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா திலகர் அவர்கள் தான்.
பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் இந்தியாவை வந்து திரௌபதியாகவும் ஆங்கிலேயரை வந்து கௌரவராகவும் வந்து வர்ணித்து எழுதியிருப்பார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். அழகான வரிகள் எல்லாமே படைப்புக்கு சொந்தமானவர் வந்து நம்ம பாரதியார் அவர்கள். பாரதியாரோட நினைவு இல்லம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா எட்டயபுரம், தூத்துக்குடி, அதாவது அவர் பிறந்த ஊர்லேயே. அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணி, சென்னை. மணிமண்டபமும் வந்து அவர் பிறந்த ஊர்லேயே தான் கட்டியிருக்காங்க, எட்டயபுரம், தூத்துக்குடி. இவர் இறந்தது பார்த்தோம்னா 11/9/1921. முக்கியமான பாயிண்ட்டு, பாரதியார் வந்து தன்னை ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா லைக் கொடுங்க சின்னதாக. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டக்குன்னு வரும். நீங்களும் பார்த்து யூஸ் ஆகிக்கலாம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் நல்லா படிக்கட்டும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.